கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அடுத்த கண்ணகி கோயில் அருகே லேசான நில அதிர்வு. பூமிக்கடியில் 10 மீட்டர் ஆழத்தில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.0 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் வியாழக்கிழமை தமிழக அமைச்சரவை கூட்டம். இம்மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ள பொது பட்ஜெட், புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சந்திப்பு. எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி என ஆபரேஷன் லூஃபான் திட்டம் குறித்து ஆலோசனை. போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தங்களின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் மாதம் கேரளாவிற்கு வருகை தர உள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பே. சண்முகம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதலமைச்சர் விஜய் உடன் சந்திப்பு. 2006 வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பட்டா கிடைத்திட தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சந்திப்பு. விஜயுடனான சகோதரத்துவம் மற்றும் பிணைப்பு தொடர்கிறது என்றும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் எஸ்கே பதிவு. பழனி தண்டாயுதபாணி கோயில் மடத்தின் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி அதிரடி. பழனி மலையடிவார தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரம். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில முறைகேடு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு டிஜிபி உத்தரவு. சாலை போட்டதாக கூறி 4 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆஜரான திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் சுமார் 3 மணி நேரம் துருவி விசாரணை. காவல்துறையினர் வெறும் அம்புதான், அம்பு எய்தவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் என ஏவா வேலு பேச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜரான நிலையில் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்றும் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து வரும் 20ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தப் போவதாக தகவல். மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஆலோசனை. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ செங்கோட்டையன் வெற்றிக்கு எதிரான வழக்கு. அதிமுக வேட்பாளர் பிரபு தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க செங்கோட்டையனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்கிற மத்திய அரசின் அறிவிப்பை தாவேக அரசு கண்டிக்காதது ஏன்? மத்திய அரசின் எதேச்சதிகார போக்கை கண்டுகொள்ளாமல் அமைதி காக்க கூடாது என தமிழக அரசுக்கு சீமான் வலியுறுத்தல். தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு விளையாட்டு பிள்ளை என KT ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே KT ராஜேந்திர பாலாஜி பாலமாக செயல்படுவதாக நிர்மல்குமார் கூறிய கருத்துக்கு பதில். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 150ஆக அதிகரிப்பு. நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல். ஓசூர் கிழவரப்பள்ளி அணை தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கியது தொடர்பான வழக்கு. தமிழக, கர்நாடக அரசு தீர்வுகளை சமர்ப்பிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. லஞ்சம் வாங்கியதாக தாவேகா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் வீராசாமி கட்சியிலிருந்து அதிரடி நீக்கம்.
அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக செங்கல்பட்டு தாவேகா மாவட்ட செயலாளர் அறிவிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் எம்பி மக்களின் திருமண நிச்சயதார்த்த விழாவில் குத்தாட்டம். எப்போதும் சீரியஸ் மூடிலேயே இருக்கும் கதிர் ஆனந்த் எம்மாடி ஆத்தாடி என்ற பாடலுக்கு உற்சாக நடனமாடும் காட்சி வைரல். காவிரி நடுவர் மன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். புதுச்சேரி, கேரளா போன்று தமிழகத்திலும் கள்ளுக்கான தடையை நீக்க வேண்டும் என்றும் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி வலியுறுத்தல். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மன் 24வது ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா 3ஆம் நாளில் குங்கும அலங்காரத்தில் சுவாமிக்கு காட்சி அளிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தப்பாட்டம் முழங்க நடைபெற்ற தூக்குத்தேர் திருவிழா. சக்கரமில்லாத 5 டன் எடை கொண்ட தேரை 4 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமந்தபடி சென்ற வித்தியாசமான திருவிழா. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். இயல்பை விட 2 முதல் 4 செல்சியஸ் அதிகமாக வெப்ப நிலை இருக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் கடும் வறட்சி. மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்ற கிராம மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாதுகாப்பு படையினர் திடீரென துப்பாக்கியுடன் நுழைந்து 50 பேரை பிடித்து கட்டி வைத்ததால் பரபரப்பு. பயங்கரவாதிகள் வந்தால் எப்படி தடுப்பது என்பது குறித்து ஒத்திகை என்பதை அறிந்து நிம்மதியடைந்த பக்தர்கள். இந்திய பொருட்களுக்கு 99 விழுக்காடு சுங்கவரி விலக்கு வழங்க வகை செய்யும் இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அமல். வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளி, தோல் பொருட்கள், நகை, காலணி போன்ற பொருட்களுக்கான வரிகள் குறையும் என்பதால் ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி. இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மிகுந்த உத்வேகம் அளிக்கும். இந்தியா இங்கிலாந்து பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளின் வர்த்தக உறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், நுகர்வோர் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான மிகச்சிறந்த திறவுகோல். இது ஒரு வரலாற்று தருணம் என்றும் இந்தியாவுக்கான இங்கிலாந்து துணை தூதர் லிண்டி கேம்புன் பெருமிதம். அதிகரித்து வரும் யூரியா தேவையை பூர்த்தி செய்ய நாடு முழுவதும் 9 உற்பத்தி ஆலைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 12.7 லட்சம் மெட்ரிக் டன்னாக யூரியா உற்பத்தி அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீதான வரியை குறைத்தது அமெரிக்கா. ரஷ்யாவிடம் பெருமளவு கச்சா எண்ணெய், எரிவாயு வாங்கும் நிறுவனத்திற்கு மட்டும் 100 விழுக்காடு வரி விதிக்க புதிய சட்டம் நிறைவேற்றம். காசாவுக்கு எதிரான போரில் இந்தியாவின் மனிதாபிமான உதவியால் சுகாதார சேவைகள் வலுப்பெற்றன. சிறப்பு மருத்துவமனை, செயற்கை உறுப்பு பொருத்தும் மையம் போன்றவை தங்களின் புதிய வளர்ச்சிக்கு கை கொடுத்துள்ளதாக பாலஸ்தீன தூதரகம் நிகழ்ச்சி. சிரியா மற்றும் லெபனான் நாடுகளில் இருக்கும் இராணுவ வீரர்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் அறிவுறுத்தல். முட்டை விலை 5 பைசா உயர்ந்து ₹6.80 விலை நிர்ணயம். நாமக்கல்லில் முட்டை விலை ₹6.75 இருந்த நிலையில் ஒரே நாளில் 5 பைசா உயர்ந்தது.